இழுத்து மூடப்பட்டது. NVQ சான்றிதழ் வழங்கிய நிறுவனம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மதிய வணக்கம். போலி NVQ சான்றிதழ் வழங்கிய நிறுவனம் இடைநிறுத்தம். இப்படி ஒரு செய்தி வாட்ஸ்அப்பில் இப்போ எனக்கு சகோதரர் ஒருத்தரும் ஷேர் பண்ணியிருந்தாரு. நான் ட்விட்டர்லையும் அதை பார்த்தேன். இதை பற்றின தகவல் ஒன்று இருக்குது, அதை நான் வாசிக்கிறேன்னு கேளுங்க. வீட்டு பணிப்பெண்களுக்கான வெளிநாட்டு வேலைவாய்ப்புகளுக்கு தேவையான NVQ சான்றிதழ்களை போலியாக தயாரித்து வழங்கியமைக்காக மாவனல்லையில் உள்ள NS லங்கா பயிற்சி நிறுவனத்தை இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தற்காலிகமாக இடைநிறுத்தி உள்ளது. மாவனல்லையில் உள்ள NS லங்கா வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பயிற்சிகளை நடத்துவதற்கு இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்களுக்கு அனுமதி வழங்குகிறது. இந்த நிறுவனங்கள் 3ஆம் நிலை கல்வி ஆணைக்குழுவின் அங்கீகாரத்தை பெற வேண்டும். இந்நிலையில் குறித்த நிறுவனம் முதலில் கண்டியில் ஆரம்பிக்கப்பட்டு பயிற்சிகளை வழங்கியுள்ளது. இதன் பிறகு குறித்த நிறுவனம் இருப்பினும் அவர்கள் தொடர்புடைய நிபந்தனைகளை மீறி தனிநபர்களுக்கு போலி சான்றிதழ்களை விற்பனை செய்து வந்துள்ளனர் என்பது தெரிய வந்துள்ளது. இதற்கிடையில் இந்த ஆண்டு பிப்ரவரி 5 முதல் மாவனல்ல பகுதியிலும் பயிற்சி படிப்புகளை தொடங்கியுள்ளனர். ஆனால் மாவனல்ல கிளைக்கு 3ஆம் நிலை கல்வி ஆணைக்குழு அனுமதி வழங்கப்பட்டிருக்கவில்லை என தெரிய வந்துள்ளது. நடத்தப்பட்ட விசாரணையில் NS லங்கா பயிற்சி நிறுவனத்தை தற்காலிகமாக இடைநிறுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மேலும் இது தொடர்பான மேலதிக விசாரணைகள் பணியகத்தின் உள்ளக கணக்காய்வு பிரிவால் நடத்தப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. அதாவது NS லங்காட பிரான்ச் இருக்குது கேண்டியில், அவங்களுக்கு அதுக்குரிய லைசன்ஸ் அங்கே இருந்திருந்தாலும் மாவனல்லையிலையும் ஒன்று நடத்திருக்காங்க, எந்த ஒரு லைசன்ஸும் இல்லாமல். இதை மாதிரி தான் நிறைய ஏஜென்ட்டுகளும். பேருக்கு ஒரு ஏஜென்ட் இருக்குது, பெரிய ஏஜென்ட் இருக்குது ஒரு இடத்துல. ஆனால் அவங்களுடைய பிரான்ச்சஸ் பார்த்தீங்கன்னா பல இடங்கள்ல இருக்கும், பல ஊரில் பல இடங்கள்ல. ஆனால் அதுக்கு எல்லாத்துக்குமே லைசன்ஸ் இல்லை, ஒன்றுக்கு தான் லைசன்ஸ் இருக்குது. ஆனால் பல இடங்களில் கிளைகளை திறந்து வச்சுருப்பாங்க. இலங்கை பூராவும் கிளைகளை திறந்து மக்களை வெளிநாட்டுக்கு அனுப்புறதுல குறியாகவே இருப்பாங்க. குறிப்பாக வெளிநாடு போகக்கூடிய தொழிலாளர்கள், நான் ஒரு வீடியோலையும் சுட்டி காட்டியிருப்பேன்னு நினைக்கிறேன். இப்படி ஒரு ட்ரைனிங் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி உங்கள்கிட்ட கேள்வி கேட்டேன். ட்ரைனிங் அப்படி ஒரு வேற லெவல்னு சொல்லலாம். பணிப்பெண்கள் எத்தியோப்பியன், ஆப்பிரிக்கா மற்றும் சில நாடுகள், குறிப்பாக பாருங்க, இதில் அரபி மொழி ஒரு அளவுக்கு சரி உடன்படக்கூடிய ஆட்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு அரபி மொழி சாதாரணமாக சரளமாகவே வரக்கூடிய ஆட்களுக்கு கூட நல்லா பக்காவாக அரபி மொழிகளில் எல்லாத்தையுமே தெரியப்படுத்தி எல்லாமே சொல்லிக் கொடுக்குறாங்க. ஒரு கரண்டியிலேருந்து ஒரு ஸ்பூன்லேருந்து யார் யார் எந்தெந்த வேலை செய்கிறாங்களோ, எங்கெங்கே எந்தெந்த கேட்டகரிக்கு போகிறாங்களோ அவங்களுக்குரிய அனைத்து உபகரணங்களையும் சொல்லிக் கொடுக்குறாங்க. ஆனால் இலங்கையில் நீங்கள் வீட்டில் போய் வேலை செய்யும்போது உங்கள் மேலே யாராவது கை வச்சுட்டாங்கன்னா, அதாவது தப்பாக நடந்துட்டாங்கன்னா, தப்பாக நடந்ததுக்கப்புறம் குழந்தை உண்டாகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன செய்யணும், குழந்தை உண்டாகாமல் நீங்கள் எப்படி தவறான உடலுறவு கொள்ளணும், உடலுறவு கொண்டா என்ன நடக்கும், படிப்பிச்சதே அதுதான். நாங்கள் கூட வெளிநாட்டுக்கு வரும்போதும் அதே நிலைமை தான். அவங்க படிப்பிச்சு கொடுக்கறதே அதை பற்றி தான். வெளிநாட்டுக்கு போனால் எப்படி இருக்குன்னு எப்படி, ஏன்னா அதுதான் முக்கியமான படிப்பு, அது மட்டும்தான் படிப்பு, வேற எதுவுமே இல்லை. ஏன்னா எல்லாம் அதுக்கு தான் மெயினாகவே வாரதுன்ற மாதிரி தான் அவங்களுடைய படிப்பினே இருக்குது. முதலாவது இந்த ட்ரைனிங் சென்டர்களில் எந்தெந்த நாட்டுக்கு போகிறாங்களோ அந்த நாட்டினுடைய மொழிகளை சரியாக சரளமாக பேசக்கூடியவர்களை நிறுவனம். குறிப்பாக இந்த ட்ரைனிங் சென்டர்களுக்கு இந்த வெளிநாடுகளில் இருந்து வேலை செய்து, அதாவது அரபி மொழி மற்றும் பண்பாடுகள், இந்த நாட்டுடைய கலாச்சாரங்கள் மற்றும் சில விடயங்களை தெரிஞ்சு கொண்ட நல்ல வயதான ஓய்வு பெற்றவங்க இருக்காங்க இல்லையா, ஒரு 50 வயசு 55 60 வயசு ஆகிறவங்களுக்கு அவங்களுக்கு இந்த மாதிரியான சந்தர்ப்பங்களை வழங்கலாம் அரசாங்கம். ஏன்னா வெளிநாடுகளில் ஒரு 20 வருஷம் சர்வீஸில் இருந்திருக்கிறாங்க. குறிப்பாக அரபு நாடுகளில்
ஒவ்வொரு நாடுகள்லையும் ஒவ்வொரு முறையுமே இருக்குது. ஒமான் எடுத்துக்கிட்டா அவங்க டிஃப்ரெண்ட், சவுதி எடுத்துக்கிட்டா அவங்க டிஃப்ரெண்ட், குவைத் டிஃப்ரெண்ட், துபாய், கத்தார், பஹ்ரைன், ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு மெத்தடில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ ட்ரைனிங் போகிறாங்கன்னும் போது அந்தந்த நாட்டுக்குரிய ஒருத்தர், இப்போ சாதாரண பஹ்ரைனில் இத்தனை வருஷம் வேலை பார்த்துருக்கேன், குவைத்தில் இத்தனை வருஷம் வேலை பார்த்துருக்கேன் இருக்கிறவங்களில் அந்தந்த டீமை பிரித்து அவங்கள டீமாக பிரித்து யார் யார் குவைத்துக்கு வராங்களோ அவங்களுக்கு குவைத்தில் இருந்த ஒருத்தர் தான் பாடம் சொல்லி கொடுக்கணும். கட்டார்னா கட்டார், ஒமான்னா ஒமான். அந்த மாதிரி எங்களுடைய தொழிலாளர்கள் வெளிநாடுகளில் இருந்து போய் ஓய்வு பெற்ற தொழிலாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு இன்னமும் தெரியும். சிலர் இன்றைக்கும் வெளிநாடு வாரத்துக்கு முயற்சி பண்ணுறாங்க 65 வயசாகி. அந்த மாதிரி ஆட்களுக்கு நல்ல ஒரு பொசிஷனை கொடுத்து அவங்களையும் ஒரு நிலைமைக்கு உருவாக்கலாம். சாதாரணமான ஒரு நல்ல ஒரு அளவில் பெரிய 1 லட்சம் 2 லட்சம் சம்பளம் இல்லாட்டியும் அவங்களுக்கு சாதாரணமான ஒரு சம்பளத்தை சரி கொடுக்கலாம். ஏன்னா கடைசியில் பிச்சை எடுக்கக்கூடிய நிலைமைக்கு தான் வெளிநாடு தொழிலாளர்கள் வயதான காலத்தில் போய் நிற்கிறாங்க. இன்றைக்கும் கோடிக்கணக்கில் உழைச்சி நாட்டுக்கு அனுப்பிடுவாங்க. அதனால் என்னை பொறுத்த வரையில் என்னுடைய ஐடியா அதுதான். அந்தந்த நாடு இப்போ சாதாரணமாக பாருங்கள், ஒரு சவுதியில் இருந்த ஒருத்தர் வந்து குவைத்து நாட்டுக்கு வரக்கூடிய தொழிலாளர்களுக்கு அந்த அரபியை பழக்கும் போது, அரபி மொழிகளை அரபி வழக்கங்களை அல்லது உணவு முறைமைகளை பழக்கும் போது அதில் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும். பேச்சுவார்த்தையிலே நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும். இப்போ குவைத்தில் சுலோனெக்ன்றது வந்து சவுதியில் கேஃபஹாலக், எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்குறதுக்கு கேஃபஹாலக்னு அங்கே கேட்டாங்கன்னா இங்கே ஷுலோனெக் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ அங்கே கேஃபஹாலக் அப்படின்றத படிச்சுக்கிட்டு வந்து இங்கே வந்த வரத்தில் சலாம் அலைக்கும் ஷுலோனெக் அப்படின்னு கேட்டால் ஷுலோனெச் அப்படின்னு கேட்டால் என்றா சொல்கிறாரு, இது என்னடா அது புது வார்த்தை அறிக்கை அப்படின்னு நம்மெல்லாம் கன்ஃபியூஸ் ஆகும். நிறைய பேர் அப்படி கன்ஃபியூஸ் ஆகியிருப்பீங்க புதுசாக வந்த காலங்களில். வந்த வரத்தில் என்ன எனக்கு அப்படி தான் ஷுலோனெக் சலாம் அலைக்கும் ஷுலோனெக் என்னடா அது ஷிலோனின்றானோ, ஒருவேளை நம்மளை ஸ்ரீலங்காக்காரன்னு சொல்கிறானோ ஷிலோனி ஷிலோனின்னு. ஷிலோனி அப்படின்னு ஆமாங்க, செம்ம காமெடி ஆகிடுச்சு. அப்போ நான் வந்த புதுசில் அப்படி தான் ஒரு பையன் இருந்தான், ஷிலோனி அப்படின்னு சொல்லும்போது ஷிலோனெக் அப்படின்றத அவன் வந்து சொல்லும்போது எனக்கு ஷிலோனி சலாம் ஷிலோனி ஷிலோனி அப்படின்னு நான் ஷிலோனின்னு சொன்னேன். அந்த மாதிரி சிச்சுவேஷன் கூட நடந்திருக்குது. அப்படியான பல இன்சிடெண்ட்டுகள் இருக்குது இந்த நாடுகளில். அந்த அரபி சரியான ஸ்லாங்கில் பேச பழகாமல் இல்லை அந்த நாட்டுக்குரிய அரபிக் மொழி தெரியாமல் வரும்போது நிறையவே கஷ்டப்பட்டவங்க இருக்கிறாங்க. இப்போ அந்த மாதிரி நல்ல ஜெனிவீனாக கொஞ்சம் நம்ம மக்களை கொஞ்சம் அரபி மொழியும் படித்து அந்த பேச்சுவார்த்தைகளை கொஞ்சம் ஓரளவுக்கு சரி இது பண்ணி அனுப்பினாங்கன்னா இங்கே வந்த பிறகு அந்த அவங்களுக்கு பதில் கொடுக்குற விதம், பேசுகிற விதம், அரபி பழகிருக்கிற விதம், அதை வச்சு அவங்களும் ஓரளவுக்கு மெஷர்மெண்ட் பண்ணிக்கொள்வாங்க. நம்மளோட தொழிலாளர்களோட இன்னும் கொஞ்சம் அணுகுமுறைகள் நல்லா இருக்கும். அப்படி இல்லாமல் போனால் என்ன ஆகும்? ஏதோ தொழிலாளர்களை இன்றைக்கி அதுதான் நடக்குது. அரபி தெரியாது, ஒழுங்காக பேச தெரியாது, ஒன்றுக்கு ஒரு பதிலும் கொடுக்க தெரியாது. அந்த மாதிரி சிச்சுவேஷனில் வரும்போது அது இன்னும் ஏதோ ஒரு எரும மாட்டில் மழை பெஞ்ச மாதிரி அவங்க என்ன திட்டினாலும் நாம் கேட்டுக்க நிற்போம். அதே மாதிரி அவங்களும் இவனுக்கு என்ன வேணாலும் சொல்லிக்கொள்ளலாம், எப்படி வேணாலும் திட்டலாம், சும்மா மாடு மாதிரி கேட்டுக்கிட்டு நிற்கிறான் அப்படின்ற மாதிரி சிச்சுவேஷனுக்கு அவங்களும் வந்துடுவாங்க. இந்த நிலைமை மாறணும். இதுக்கு நிச்சயமாக சரியான சட்டத்திட்டங்கள் கொண்டு வரப்படணும். என்னுடைய கருத்துக்கள் என்னன்றதை நான் தெரிவிச்சிருக்கிறேன். உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் தெரிவிப்பானுங்க. அரசாங்கத்துக்கு இதை கொஞ்சம் ப்ரெஷர் பண்ணினா நல்லா. முதல்ல உங்களுடைய கருத்துக்களை பார்ப்போம். இந்த நாடுகளில் இந்த ஓய்வு பெற்றவங்க நம்மளுக்கு ட்ரைனிங் கொடுத்தா நல்லமா இல்லையா? கமெண்ட் பண்ணுங்க. லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோ நம்பகமான கார்கோ. இதோ நீங்களும் தொடர்பு கொண்டு உங்களுடைய கார்கோ பொருட்களை அனுப்பலாம். 90 93 61 67 தொடர்புக்கான இலக்கம் 66 16 84 14. இன்னும் ஒரு இலக்கம் 55 17 27 47. அதே போல் இன்னும் ஒரு இலக்கம் 50 53 79 39. இன்னும் ஒரு இலக்கம் 99 69 84 94. ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நாங்கள் எங்கே வந்திருக்கிறோம் தாத்தா? எங்கே வந்திருக்கிறோம் நாங்கள் இன்றைக்கி? அல்மிஷாய். நீங்கள் எப்போ ஆர்டர் பண்ணீங்க தாத்தா? நான் இன்றைக்கி ஈவினிங் தான் ஆர்டர் பண்ணேன். இந்த கோடை ஆர்டர் பண்ணீங்க? எனக்கு எமர்ஜென்சியாக இந்த சாமானம் கொஞ்சம் எனக்கு வேணுமென்றதுக்காக வேண்டி இதனால வந்து எனக்கு அவசரமாக இப்போ நைட்டு 10:15 எங்கேயும் ஆகுது. ஸோ அவர் எனக்கு அவசரம் அப்படின்றதுக்காக வேண்டி அவர் எனக்கு பணம் தந்தார். ஸோ இவங்களோட சேவையை பற்றி நீங்கள் எதுவும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது.
அவங்க சொன்ன டைமுக்கு எங்களுக்கு எமர்ஜென்சியாக தேவைன்னு சொன்னால் அந்த டைமுக்கு அவங்க எல்லா சாமானத்தையும் கொண்டு எங்கள்கிட்ட ஒப்படைச்சிடுவாங்க. ஸோ கைஸ், நீங்களாக இருந்தாலும் தாராளமாக எந்த ஒரு பயமும் இல்லாமல் இவங்களோட கார்கோவாக இருக்கட்டும், கார்கோவும் இவங்க செய்கிறாங்க. ஸோ ஜெமியாவும் இவங்கக்கிட்ட இருக்குது, காகில் குக் சிட்டி ஒன்றும் இருக்குது. சாமானமும் நீங்கள் ஆர்டர் பண்ணலாம் தைரியமாக, எந்த ஒரு இதுவும் எதிர்பார்க்காம அவங்க சமூக சேவையை செஞ்சு முடிப்பாங்க. தேங்க்யூ ஸோ மச் தாத்தா, தேங்க்யூ. இந்த தாத்தாவோட ஆர்டர் வந்து இதுதான். நீங்களும் ஒரு 20 கேடிக்கு மேலே ஆர்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் எங்கே இருந்தாலும் பிரச்சனை இல்லை, உங்களோட வீட்டுக்கே வந்து டெலிவரி பண்ணி தருவோம். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, பபாய்.